Picoworker வெப்சைட்டை பற்றி நான் ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். இப்போ எக்கனாமிக் கிரைசிஸில் Picoworkers செம்ம ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்குது. Picoworkersல நிறைய பேர் கலந்துக்கிட்டு நிறைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நான் Picoworkersல யூஸ்வலாக எம்ப்ளாயரை தான் இருந்திருக்கேன். நான் எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் அதை ஆக்டிவேட் பண்ணதும் விதின் அரை மணி நேரத்தில் அந்த டாஸ்க்கை நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த Picoworkersல அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. Picoworkersல டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதுலேயே ஒரு நிரந்தர இன்கம்மா நிறைய பேர் earn பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி earn பண்ற ஒரு நண்பர் Picoworkers பத்தி நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு தான் அவர் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா அவரோட இன்கம் ப்ரூஃப்லாம் எனக்கு சென்ட் பண்ணாரு. ஸ்கிரீன்ஷாட் பண்ணி Picoworkersல நான் இவ்வளோ earn பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த இன்கம் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். Picoworkersல நீங்க ஒரு வகையில் இல்லைங்க 3 வகையில வித்தியாசமா earn பண்ணலாம். அது எப்படி நீங்கள் earn பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷேர் பண்ணுறேன். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னோட சேனல் வினர் பானு. என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Picoworkersக்கு வந்தோடனே உங்களுக்கு இங்கே டேஷ்போர்ட் வரும். எல்லா மாதிரியான டாஸ்க்கும் இங்கே இருக்கும். மைக்ரோ ஜாப் டாஸ்க் எல்லாமே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ மார்க்கெட்டிங் தான் எல்லாருக்கும் தெரியும். வீடியோ மார்க்கெட்டிங்னாலே யூடியூப் தான். யூடியூப் வீடியோஸை அவங்க பார்க்க சொல்லுவாங்க. இந்த 3 டாஸ்க்கும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு 16 cents நீங்கள் earn பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு ஒரு 16 காசு சேர்ந்துடும். அதுக்கப்புறம் சில டிஸ்கார்ட் சேனலில் சேர்ந்துக்க சொல்லுவாங்க. ஸோ சிலவங்க டிஸ்கார்ட் சர்வரில் சேர்ந்துக்க சொல்லுவாங்க. இது ரெண்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இது 10 cents, இது 5 cents. இப்போ டோட்டலாக ஒரு 5 டாஸ்க் செஞ்சிட்டிங்க. உங்களுக்கு இப்போ 30 cents உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்ந்துருச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த Picoworkers மூலிமா நீங்கள் 3 வகையில் earn பண்ணலாம் அப்படின்னு. இந்த ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த CPA லேட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணி இந்த CPA லேட்டில் சில விளம்பரங்களை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சில ஆப்ஸ் இருக்கும், அப்புறம் சில வெப்சைட்ஸில் சைன் அப் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் சைன் அப் பண்ண வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு $2 கூட இந்த CPA லேட்டில் கொடுப்பாங்க. ஏற்கனவே இதை பற்றின வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன். இந்த CPA லேட்டில் எப்படி நீங்கள் இந்த இபுக்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வெப்சைட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுற வெப்சைட் மாதிரிலாம் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த CPA மெத்தட் பற்றின நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் CPA பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ உதாரணத்துக்கு இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இபுக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணினீங்கன்னா இது சில அந்த CPA லேட் மாதிரி உள்ள வெப்சைட்டுக்கு தான் போகும். ஸோ டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் வராது, ஏதாச்சும் விளம்பரம் தான் கட்டாயமாக வரும். ஸோ இந்த விளம்பரங்களை கிளிக் பண்ணுறதுனால இந்த டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்தவங்களுக்கு $2 கூட போகும். இந்த டாஸ்க்கை நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணோம்னா $1.10 நமக்கு கிடைக்குது. ஸோ மேபி அவங்களுக்கு ஒரு $2.50 அந்த மாதிரி கிடைக்கும். half ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது earning மெத்தட். ஸோ CPA லீட்லேருந்து உள்ள வேலைகளை எடுத்து இந்த Picoworkersல நீங்கள் எம்ப்ளாயராக ஸ்விட்ச் டு எம்ப்ளாயர் பண்ணிங்கன்னா அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எம்ப்ளாயராக வேலைகளை கொடுக்கலாம். மூன்றாவது earning மெத்தடுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்விட்டருக்கு வந்தீங்கன்னா நியூ NFTs அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக போட்ட ஹேஷ்டேக்ஸை சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ NFTs மார்க்கெட்டில் அடிக்கடி வருவாங்க. ஸோ நம்ம அவங்கள கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வெறும் 7 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ NFTஸ்க்கு யூஸ்வலாக நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த NFTs ஒரு பாப்புலர் NFT மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு அவங்க ஒரு $200 அந்த மாதிரி கூட சார்ஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஸ்விட்ச் டு எம்ப்ளாயர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு இந்த டாஸ்க்கை கொடுக்கலாம். ட்வீட் பண்ணுற ஒரு ஆளுக்கும் 2 cents 3 cents நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு நீங்கள் இந்த Picoworkersல ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் வரும். இதெல்லாம் நான் கொடுத்த டாஸ்க் 50 மெம்பர்ஸ் சேர்கிறதுக்கு நான் 6 cents கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு வீடியோ செய்கிறதுக்கு நான் 20 cents கொடுத்துருக்கேன். 25 பேருக்கு நான் இந்த 20 cents கொடுத்துருக்கேன். மறுபடியும் டிஸ்கார்டில் சேர்கிறதுக்கு 7 cents கொடுத்துருக்கேன். 270 பேருக்கு 7 cents கொடுத்துருக்கேன். அண்ட் மறுபடியும் டிஸ்கார்ட் தான் 42. ஸோ டிஸ்கார்ட்ஸ் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கார்டில் சேர்கிறதுக்கு நிறைய பேர் டக்குன்னு வந்துடுவாங்க. டிஸ்கார்ட் ரொம்ப பாப்புலராக இருக்குது. போட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் இந்த டாஸ்க்கை டக்குன்னு எல்லாரும் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல டாஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ Picoworkersஸை பற்றி கரெக்டாக யோசிச்சு எந்த மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே Picoworkersல இறங்கிடுங்க. ஸோ இதுதான் இந்த 3 வகையில் நீங்கள் இந்த Picoworkersல earn பண்ணுற மெத்தட். Picoworkersோட இன்கம் ப்ரூஃப் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு Picoworkersோட earningsை ஷேர் பண்ணியிருந்தாரு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அவரோட earnings. ஸோ டோட்டலாக அவர் செஞ்ச டாஸ்க் 25,000 டாஸ்க், 1-2 இல்லைங்க, 25,000 டாஸ்க் பண்ணி அவர் $1000 சம்பாதிச்சிருக்காரு இந்த Picoworkers மூலிமா. இது அவர் ரீசெண்டாக பண்ணது 590 டாஸ்க் பண்ணி இது வரைக்கும் $20 சம்பாதிச்சிருக்காரு. இதுவும் அந்த மாதிரி தான் 5,000 பண்ணி 200 டாஸ்க் முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் டாஸ்க் ஷேர் பண்ணி நமக்கு அவர் ரொம்ப உற்சாகம்
அமௌண்ட் கொடுத்துருக்காரு. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுங்க. $1000 வீட்டிலே இருந்தே உங்கள் மொபைல் ஃபோனோ அப்படி இல்லைன்னா உங்கள் டெஸ்க்டாப் மூலிமா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது ரொம்ப உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். ஸோ இதை ஷேர் பண்ண யுகேஷ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இவர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து இவ்வளோ வேலைகள் செய்கிறாரு. ஸ்ரீலங்காலேருந்து அவருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது, இருந்தாலும் அவர் ஆன்லைனில் ஒரு இன்கம் தேடிக்கிட்டாரு. சிறு துளி பெருவெள்ளம். நீங்கள் இவ்வளோ தான் காசு கிடைக்குதுன்னு பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 hours இதை உட்காந்து இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் மொபைல்லையும் செய்யலாம், லேப்டாப்லேயும் செய்யலாம். ஸோ 100% இன்கம் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு $5 earn பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கிட்டே இந்த பீக்கோ ஒர்க்கர்ஸில் இருக்கிற டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 5 times 30 ஒரு மாதத்துக்கு நீங்கள் $150 earn பண்ணலாம். உங்களுக்கு ஒரு $5 இருந்தாலே நீங்கள் இந்த மெத்தட்ஸ் மூலிமா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேபால் மெத்தட்ஸில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பீக்கோ ஒர்க்கர்ஸை வச்சு நீங்கள் எப்படி earn பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த பீக்கோ ஒர்க்கர்ஸில் வந்து இறங்கிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.